ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்வியஸாக எந்திரன் இன்ட்ரோ பார்த்துருவாங்க. இந்த படத்தை பற்றி நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதுதான் வந்துட்டு சன் பிக்சர்ஸ், இப்போ பிரபலமாக இருக்கிற சன் பிக்சர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 100 crore மூவி மீன்ஸ் அவங்க இப்போ 100 crore வந்துட்டு ஒரு மூவி தமிழ் சினிமாவில் எடுத்தது வந்துட்டு இந்த மூவியில இருந்து தான். அண்ட் இந்த படம் வந்துட்டு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கு. லைக் வைஸ் இதில் இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சீன் சொல்லணும்னா, ஓப்பனிங்கில் வந்துட்டு கார் சீன் ஒன்று வரும். இந்த மாதிரி காரை வந்துட்டு சிட்டி டிரைவ் டு த பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த கார் சீன் வரும்போது ஒரு மேப் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. மீன்ஸ் அந்த பார்க்குக்கு வந்துட்டு ஒரு மேப் இருக்கிற மாதிரி. பட் இந்த மூவி ரிலீஸ் ஆனது அரௌண்ட் 2010. பட் அந்த மேப் எல்லாம் இந்தியாவுக்கு வரும்போது அரௌண்ட் ஒரு அந்த மூவி ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த கூகுள் மேப்ஸ் இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடியே வந்துட்டு இந்த மூவியில் எடுத்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு தமிழ் படத்தில் வந்துட்டு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். மோஸ்ட்லி நிறையா பேரும் பார்ப்பீங்க. அண்ட் இதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்துட்டு நிறையா புது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வைஸ் அந்த ரோபோட்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே கிராஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. சில விஷயங்கள் வந்துட்டு இப்போது பொம்மலாட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. ஒரு கவுரு பிடிச்சிட்டு அதில் ஆட்டுவாங்க, அண்ட் இல்லை ஒரு குச்சி வச்சுட்டு அதில் ஆட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோஸில் தான் இது பண்ணியிருந்தாங்க. இதோட மேக்கிங் வீடியோட லிங்க் கிடைச்சிச்சுன்னா நான் கீழே டேக் பண்ணி விட்றேன். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஒரு விஷுவல்ஸ் கிடைக்கும். அண்ட் ஓவராலாக இந்த மூவியோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு ரோபோக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் கிடைச்சா அந்த ரோபோ என்ன பண்ணும், அந்த ரோபோ வந்துட்டு என்ன நடக்கும், என்ன வந்துட்டு ஒரு இப்போ சுற்றுச்சூழலெல்லாம் எப்படி மாறும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான மூவியாக இருக்கும். பட் அது எக்ஸ்பெரிமெண்டலான மூவியாக இல்லாத மாதிரி வந்துட்டு சங்கர் பார்த்துக்கிட்டாரு. அது ஒரு புதுசாக ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இருக்கணும். அந்த ரோபோ வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மூவி எடுத்துட்டு வந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த சைல்ட்ஹுட் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஓவராலாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மூவி வந்துட்டு அந்த டைம்ல சூப்பர் ஸ்டாராக இருந்தவரை வச்சு எடுத்தது வந்துட்டு இன்னும் பிளஸ் பாயிண்டாக பார்க்குறேன் நான். அரௌண்ட் அவர் அந்த படம் எடுக்கும்போது ஆப்வியஸாக ஒரு 60 இயர்ஸ் இருந்திருப்பாரு. அந்த 60 இயர்ஸ்ல வந்துட்டு அவ்வளோ மெனக்கட்டு ஒரு ட்ரெயின் மேலே ஏறி நிற்கிற சீன் ஆகட்டும், அந்த மாதிரிலாம் அந்த டைம்லேயே அப்படி பண்ணியிருக்கிறதுனால தான் இப்போ கூட அவர் அரௌண்ட் 220 crores என்னமோ வாங்குறாருன்னு கேள்விப்பட்டேன். இட் வர்ஸ் மேன். அண்ட் இதில் வர மெயின் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாம் நான் ரொம்பவே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்தது. அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ரொம்பவே யூனிக்காக எடுத்திருப்பாங்க. அந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபைட்ஸும் அவ்வளோ ஒரு மாதிரி மெனக்கெட்டு ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே. அண்ட் அதை வந்துட்டு ஒரு ரோபோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா பார்க்காம அது நம்மள ஒருத்தராக பார்க்குற மாதிரி எடுத்துன்னு வந்ததுக்கு சங்கர் சார் தான் அதை வந்துட்டு அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு இப்போ செக்மெண்ட்டில் வந்துட்டு எடுத்துன்னு வந்தார். அண்ட் இந்த மேக்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, மேக்கிங் ப்ராசஸ் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்பவே எவ்வளோ மெனக்கட்டிருக்காங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிட்டியை வந்துட்டு பாதியாக வெட்டி போட்டதுக்கு அப்புறமா சிட்டியை வந்துட்டு திருப்பி போரா வந்துட்டு அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே கூட்டின்னு வந்துட்டு உட்கார வைப்பாரு. அண்ட் அந்த சீனை வந்துட்டு மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த ரோபோ வந்துட்டு இப்படி குனிஞ்சிருக்கும், உக்காந்துன்னு இருக்கும். அது இப்போ அந்த ரோபோ ஒர்க் பண்ணுற மாதிரி வைக்கிதுன்னா கூடவே ஒரு 4 பேர் அந்த குச்சி வச்சுக்கிட்டு நின்று இருப்பாங்க. அவ்வளோ மாதிரி ஒரு மாதிரி மெனக்கட்டு இந்த மூவி வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஆப்வியஸாக இந்த மூவி வந்துட்டு அந்த டைமில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருந்திருக்கும். அண்ட் இதை பற்றி நிறைய பெரிய டேரக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த இதில் வந்துட்டு ஒரு 2-3 ஹாலிவுட் படமும் வந்திருக்கு இந்த படம் வந்ததுக்கப்புறம். ஆனால் அதை பார்த்தானுங்கன்னா, இந்த படம் ரோபோட்டை பார்த்து அந்த படத்தை காப்பி பண்ணல, அந்த படத்தை பார்த்து தான் ரோபோட்டை காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லி சுற்றுவாங்க. இவனுங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி வளர்றது பிரச்சனை இல்லை, ஹாலிவுட் அளவுக்கு வளரக்கூடாதுன்றது தான் பிரச்சனை. அண்ட் இன்னொன்று முக்கியமாக நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஓவராலாக ரஜினி சார் வந்துட்டு அவரோட கெரியர்லே அவரோட ஃபீல்டுலேருந்து அவருக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஏரியாஸ் இருக்கும்ல, அந்த ஏரியாஸை தாண்டி வந்து நடிச்சது இந்த படத்தில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சார்னாலே ஓப்பனிங் ஒரு சாங்கு, மாசா ஒரு ஆக்ஷன் சீனு, மாசா ஒரு 4-5 பேர் அடிச்சு போடுவார், அங்கேருந்து ஒரு ஆக்ஷன் சீனு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மூவியில் சிம்பிளாக ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும். ஓவராலாக ஹீரோ வந்துட்டு ஹீரோவே ரஜினி தான். பட் அவர் வந்துட்டு யாரையும் அடிக்க மாட்டார். மீன்ஸ் யாரையும் அடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் கூட இருக்காது, அவருக்கு அடிக்கவும் தெரியாது. அந்த மாதிரி தான் ஒரு இன்னசென்ட்டான கேரக்டராக எடுத்துன்னு வந்து வச்சிருப்பாங்க. பட் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான கேரக்டராக கூட டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தட்ஸ் த வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. எல்லா படத்தையும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த படம் பார்க்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். பாய்.